ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, நாளை மிகவும் சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை தினத்துல மறந்தும் செய்யக்கூடாத முக்கியமான 20 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். இது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். இதனால குடும்பத்துல வறுமை அப்படின்றது இருக்காது, எந்தவித பிரச்சனையும் இருக்காது. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மகாலய அமாவாசை முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருவது பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். வருடத்துல ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்ற பெரிய பெரிய அமாவாசைகள் இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம். மகாலய பட்ச காலம் அமாவாசைக்கு முன்றைய ஒரு 15 நாட்கள் இருக்கின்ற நாட்களை மகாலய பட்சய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்துல முன்னோர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு இறங்கி வருவார்கள் அப்படின்றது நம்பிக்கை. அதனால தான் இந்த 15 நாட்களும் வீட்டு வாசல்ல கோலம் போடாமல் அவர்களை வரவேற்று நன்றாக உபசரித்து திரும்பவும் வழி அனுப்புவதாக இந்த விதிமுறைகள் எல்லாமே இருக்கு. இதை மகாலய அமாவாசை தினத்துல நம்ம சில விஷயங்களை செய்யாமல் இருந்தால் அது சரியாக நிறைவேறும். இந்த 15 நாட்களும் மகாலய பட்ச வழிபாடு யாரெல்லாம் செய்யலனா கூட நாளைக்கு இந்த மகாலய அமாவாசை என்று நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பித்ரு தோஷம் அப்படின்றது இருக்காது. குடும்பத்தில் வருகின்ற சுபகாரிய தடைகள் நீங்கும், வறுமை அப்படின்றது இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். சில விஷயங்கள் செய்தால் நல்லது, சில விஷயங்களை அமாவாசை தினத்துல செய்யாமல் இருந்தால் நல்லது. முன்னோர்களுடைய வழிபாடு இதனால நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே அதை பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அமாவாசை விரத நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவோம். அமாவாசை விரத வழிபாடுகள்ல இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இந்த மகாலய பட்ச காலம் செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கியது. இது வரைக்கும் முன்னோர்கள் நீங்க வழிபாடு செய்யலைனா கூட நாளைக்கு முன்னோர்களை தவறாமல் வழிபாடு பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வழக்கமாகவே அமாவாசை நாட்கள்ல சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதுலேயும் முக்கியமா இந்த மகாலய அமாவாசை நாட்கள்ல கவனமாக சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். இதை எல்லாமே நம்ம சரியாக செய்தால் நமக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி எந்தவித கஷ்டமும் இருக்காது, பித்ரு தோஷம் ஏற்படாமலும் நம்ம தவிர்க்கலாம். நாளைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமான சில நியதிகளை சொல்றேன், அது எல்லாமே உங்களால பின்பற்ற முடிந்தால் தவறாமல் பின்பற்றுங்க. காலையில எழுந்து பூஜை அறையில நல்லா துடைத்து வாசனையான மலர்கள் எல்லாமே பெருமாள் படத்திற்கு வச்சிருங்க. அனைத்து தெய்வ படங்களுக்கும் வைங்க. முக்கியமா நம்ம இறை வழிபாடு செய்வதற்கு முன்பாக அமாவாசை தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறமா தான் நித்திய பூஜைகளை மாலை நேரத்துக்கு மேல நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அவர்களுடைய படத்தை நல்லா தொடச்சு வாசனையான மலர்கள் வைங்க. அவர்களுக்கு பிடித்த உணவை செய்து வைங்க. காக்கைக்கு எச்சில் படாத உணவை வைங்க. அமாவாசை தினத்துல வாசல்ல கோலம் போடக்கூடாது. அப்பொழுதுதான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவார்கள். அதே மாதிரி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க மதிய நேரத்திற்குள்ள 1 மணிக்கு முன்பாகவே தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வந்துருங்க. இது எல்லாமே செய்துட்டு வந்து நீங்க அமாவாசை தினத்துல சில உணவுகளை சமைக்கலாம், சில உணவுகளை சமைக்கக்கூடாது. அது என்னென்ன அப்படின்றது நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு, அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். கணவருக்கு சமைக்கிறவங்க பெண்கள் விரதம் இருந்து சமைக்கக்கூடாது. மாமனார் மாமியார் இல்லாதவர்கள் தான் இந்த பெண்கள் இந்த அமாவாசை வழிபாடை கடைபிடிக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் தன்னுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்றவங்க மறைந்த அவர்களுடைய அப்பா அம்மாவிற்காக இந்த ஒரு பித்ரு வழிபாடுகளை அமாவாசை தினத்துல செய்யலாம். சரி, என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, அமாவாசை அன்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை தினத்துல அசைவம் சமைப்பதோ சாப்பிடவோ கூடாது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இது எல்லாமே அமாவாசை தினத்துல செய்யக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நிலைவாசல்ல வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. அமாவாசை தினத்துல நிலைவாசல்ல வைக்கக்கூடாது. அமாவாசை என்று நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் எதுவும் வைக்கக்கூடாது.
முன்னோர்களை வழிபடும் பூஜையில மணி அடித்து வழிபாடு செய்யக்கூடாது. அவர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது மணி அடித்து சாமி கும்பிடாதீங்க. அதே மாதிரி நம்முடைய பித்ருகளுக்கு எள்ளை நம்ம கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதனால கடைகள்ல வாங்கும் பொழுது எள்ளு கடன் கொடுத்து வாங்காதீங்க, பணம் கொடுத்து வாங்குங்க. தர்ப்பணம் செய்ய ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். மதியம் நேரம், அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு விஷயங்களை செய்திடணும். படையல் போடும்போது ராகுகாலம் யமகண்டமாக இருக்கக்கூடாது. தர்ப்பணம் கொடுக்கும் போதுதான் அந்த விஷயத்த பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். படையல் போடும்பொழுது ராகுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது. வாழைக்காய், உளுந்து வடை, இளநீர் படையல்ல நீங்க வைத்தால் நல்லது. பூஜை அறையில விளக்க முன்னோர்கள் வழிபாட்டிற்காக நீங்க ஏற்றக்கூடாது. அவர்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் வைத்து அதுலதான் ஏத்தணும். அந்த விளக்கு தான் நீங்க ஏற்றி வழிபாடு பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு முடிகிற வரைக்கும் பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. முன்னோர்களுடைய படம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னோர்களுடைய படம் இல்லாதவர்கள் தெற்கு பார்த்தா மாதிரி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி அவர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்க சமைத்து வைத்து வழிபாடு பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். காகத்திற்கு நீங்க சாதம் தவறாமல் வைக்கணும். அதற்கப்புறமா வைக்கும் பொழுது எச்சில் படாத உணவா வைங்க. அசைவம்லாம் வைக்கக்கூடாது. காகத்திற்கு சாதம் வச்சதுக்கு அப்புறமா அதற்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு அன்னதானம் தவறாமல் கொடுங்க. அது நீங்க யாருக்காவது இல்லாதவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுக்கலாம். காகத்திற்கு நீங்க சாப்பாடு வைக்கலாம், பசுமாட்டிற்கு கொடுக்கலாம், நாய்களுக்கு கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஜீவராசிகளுக்கு அன்றைய தினம் ஏதாவது உங்களால் முடிந்தால் தானம் கொடுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு படையலுக்கு உணவு சமைக்கலாம், தப்பு கிடையாது. அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரே ஒரு கைப்பிடி சாதமாவது கண்டிப்பாக பெண்கள் சாப்பிடணும். தந்தை உள்ள மகன்கள், சுமங்கலி பெண்கள், பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எள்ளோ தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்க கூடாது. தந்தை இருக்கிறவங்க மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை வழிபாடு செய்யணும். 2 நல்லெண்ணெய் தீபம், 2 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு வழிபாடு எல்லாமே செய்த பிறகு குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில விளக்கு ஏற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த பிரார்த்தனையை தவறாமல் குலதெய்வத்திடம் வைங்க. உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓம் நமோ நாராயணாய. இந்த விஷயங்களை சரியாக நம்ம பின்பற்றினாலே வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.